இதுவரைக்கும் எல்லாரும் சூரிய நமஸ்காரம் செய்திருக்காங்க. சந்திர நமஸ்காரம் செய்திருக்காங்களா? காலையில எந்திரிச்சா சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. அது சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் சந்திரன்னா சக்தி, சூரியன்னா சிவன். சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொல்லிட்டு சக்தி விட்டுட்டாங்க இல்லைங்களா? அப்போ எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் இரவு நேரத்தில் நிலாவை பார்த்து சந்திர நமஸ்காரம் செஞ்சாங்கன்னா இவங்க தாயாகிற பட்டம் அங்கேருந்து தான் கிடைக்குது. சந்திரனா தாயின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குழந்தை பூமிக்கு வெளியே வந்தால் தானுங்க அம்மாவாயிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சந்திர நமஸ்காரம் செய்யணும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வீட்டில் இருந்துக்கிட்டே கொஞ்சம் வெளியில் வந்து நிலாவை பார்த்து தினந்தோறும் சந்திர நமஸ்காரம். சந்திர பகவானே, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வம்சாவளி நோய்கள் எதுவுமே பாதிக்காமல் இந்த பூலோகத்தில் நல்ல ஒரு திடமான குழந்தையா புண்ணிய குழந்தையா பிறக்கணும்னு 30 நாளைக்கும் இரவு நேரத்தில் சந்திர நமஸ்காரம் செய்யும். இது சந்திர நமஸ்காரம் செஞ்சுட்டு அந்த அந்த சாமி உங்களுடைய குலதெய்வத்தை மாதம் மாதம் நினச்சிக்கணும்.